அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது தனுஷ் படத்தோட ஒரு அப்டேட் தான். நேற்று இல்லை முந்தா நேற்று நாங்கள் இந்த வீடியோட ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அந்த படத்தோட டைட்டிலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த டைட்டிலை பற்றி பேசலாம். நேற்று சாயந்தரம் நான் அந்த வீடியோ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே பார்த்தேன், வரல. அதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் லேட்டர் ஆன் ரிலீஸ் டேட் லைக் அந்த ஒரு ஷார்ட் டைமில் வந்து எனக்கு பண்ணிக்கிறதுக்கான ஒரு நேரம் இருக்கல. ஸோ இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கு. வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம தனுஷ், சாய் பல்லவி, ஸ்ரீலீலா அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம மம்முட்டி சார் நடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாய் அபியங்கரோட மியூசிக் அண்ட் ராஜ்குமார் பெரியசாமியோட டிரெக்ஷன். நம்ம அமரன் படத்தை டிரெக்ட் பண்ணது தான் இவர். ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு வந்தோம். அண்ட் படத்தோடைய பேரை வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். வாங்க போயிட்டு வந்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதை பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்க எல்லாருக்கும் கையில் கிடைச்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாம் மக்களே. ஸோ வாங்க 3, 2, 1 and here we go. ஆரம்பமே ஒரு தனுஷ்க்கு சிவன்னாலே ஒரு இதே. ஸோ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ். தனுஷோட பையன், அது ஒரு கேமியோவா? రామయ్య, మన గన్మెన్ ఎంతమంది? 5 మంది సార్. என்னங்க அது? டைம்ல நிறைய ட்விஸ்ட். இதுதான் படத்தோட டைட்டில். ஓ வெல், மறுபடியும் அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை பார்த்தே ஆகணுங்க. என்ன விஷயம்? இட்ஸ் உதிரம் தி பிளட் வுட் சாப்டர் 1. அண்ட் அந்த மரத்துக்குள்ள என்ன இருக்கு? இஸ் இட் எனக்கு எப்படியும் அது தெரிஞ்சு போச்சு. இது ஒரு ரெட் சாண்டல்வுட். இது வந்து அப்படியே எனக்கு புஷ்பா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஓம் இந்த படத்தோட டைட்டில். ஸோ இதுதான் நம்ம D55 இந்த ஒரு படம். அண்ட் நம்ம ராஜ்குமாரோட டிரெக்ஷன் தான். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வீடியோவில் பல விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து இந்த மரத்திலேயே தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு சின்ன சிம்பிள் வச்சு இது வந்து ரெட் சாண்டல்வுட்கான ஒரு ஸ்டோரி. ஆனால் புஷ்பாவுடைய ஒரு ரெஃபரன்ஸ் அப்படி இப்படி இருந்துச்சு. அண்ட் பழைய ஒரு தனுஷோடைய ஒரு விண்டேஜ் லுக்கும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்து நோட் பண்ணது நம்ம சாய் அபியங்கரோடைய அது இன்ட்ரோ தான். அது என்ன இசை சாய், அது புரியல. அது சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகிரும். பட் எனக்கு அது பெரிய ஷாக்கு தான் உண்மைக்குமே. ஹவு க்ரோத்தை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை இதை போட்டாங்கன்னு என்ன சொல்றது தெரியாது. பட் ஸ்டில் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, ஹிஸ் மியூசிக் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். அந்த ஓம்காரன்ற ரோல் அந்த ஒரு போர்ஷன் வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னமோ தெரியல, ஒரு இந்த மனுஷன் என்னங்க டேலண்ட் தான், வேற எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, உதிரம் தி பிளட் வுட், இது வந்து சாப்டர் 1. நீங்க ஓம் வந்து கன்னடத்தை பார்த்துருப்பீங்க, நம்ம உபேந்திராவோட மூவி. நான் அந்த படத்தை 2 வாட்டி பார்த்துருப்பேன். ஆஃப் தி பெஸ்ட் ஒரு கன்னட மூவில பார்த்ததுலே.
அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா ஈவன் ஹிந்தியில கூட ஓம்னு ஒரு படம் இருக்கு, ஆதித்யாவோட படம் நினைக்கிறேன். ஸோ அவரும் அந்த படத்துல இருக்க அந்த படம் அப்படி இருக்கு. ஸோ இப்போ தமிழ்ல ஓம்ன்ற விஷயம் அண்ட் ஓம் அப்படின்னாலே சிவனுக்கு வந்து பொருந்துற ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா சிவன்ற விஷயம் அங்கேயே நாங்கள் பார்த்துட்டோம். ஆரம்பத்துல ஒரு என்ட்ரி இருந்துச்சு. அண்ட் அது நம்ம தனுஷ்க்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு விஷயமா அது இருக்கு. ஸோ ஏன் இவ்வளோத்தையும் சுற்றி வச்சு வரேன்னா அவருக்கு ஏற்ற ஒரு டைட்டில் அவர் அந்த டைட்டில் வச்சாருன்னு தெரியல. அண்டு ஈவன் ராஜ்குமார் பெரியசாமியோடைய நான் அந்த லான்ச்சில் பார்த்தேன், டைட்டில் லான்ச்சில் வந்து அவர் சொல்லியிருந்தாரு ரொம்ப லைக் அந்த ஒரு அளவை தாண்டி நடித்தா ஓவர் ஆக்டிங், இல்லை அதுக்கு கம்மியாக நடித்தா கம்மியான நடிப்பு. ஸோ அது ரெண்டுக்கும் டேலி ஆகுற மாதிரி இவருக்கு அந்த கேரக்டர் ரொம்ப சூட் ஆகிருக்கு. அந்த ஜஸ்டிஸை கொடுக்க முடியும் இந்த கேரக்டருக்குன்றனால தான் தனுஷ் சாருக்கு இந்த படத்தை வந்து சைன் பண்ணி லைக் நீங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கதையை அவருக்கு நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் மோஸ்ட் லைக் யூனோ ஓவர்வெல்மிங்கான விஷயம். என்னென்னு பார்க்க நம்ம மம்மூட்டி சாருக்கும் லைக் ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் சோ மெனி மந்த்ஸ் டு நரேட் த ஸ்டோரி. ஹி வாஸ் அக்செப்டட். சாய் பல்லவி ஆஃப்டர் அமரன் ஷி இஸ் ஜாயினிங் வித் ராஜ்குமார் சார் அகெயின் வித் திஸ் மூவி ஆஸ் அ செகண்ட் மூவி வித் ஹிம். அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா தனுஷ் ஸ்ரீலீலா இந்த காம்பினேஷனை ரொம்ப டைலூட்டடாக இருந்தாலுமே இட் சீம்ஸ் நியூ. ஏன்னா மம்முட்டி சார் ஆஃப்டர் வெரி லாங் டைம் இஸ் ஆக்டிங் பேக். எனக்கு தெரிஞ்சு நான் போன இந்த டைட்டில் வீடியோட சொல்லியிருப்பேன். என் பேர் என்பதை நான் பார்த்த கடைசி மூவி தமிழில் அவர் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் கோன் பி யூனோ நான் மம்முட்டி சார்ட்ட ரீசெண்டாக பார்த்த படமாக வந்து எனக்கு தெரிஞ்சு பட்ரியோட்டை பார்க்கல. ஆனால் நான் நினைக்கிறேன் டொமினிக் அண்ட் த லேடிஸ் லாஸ்ட் லேடிஸ் பர்சன் அந்த படத்தை நான் லாஸ்ட்டாக பார்த்தேன். ஸோ இப்போ தமிழில் வந்து இந்த மாதிரி படம் லைக் அவங்க இந்த மாதிரி படங்கள் நடிச்சு திடீர்னு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இறங்குறாங்கன்னா எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மியூசிக்லேயும் தேர் இஸ் மச் மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் சாய் அபியங்கர் ஆஃப்டர் கருப்பு. ஏன்னா எனக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த டைட்டில் வேணால் அந்த ஐ சாய் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீஸ் டூயிங் சம் ஜஸ்டிஸ் அஸ் யூனோ யூ கேன் சி யூ கேன் as soon as இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி வந்து படிப்படியாக ஏறிண்டு போகுது. ஸோ லிட்ரலி வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் ஹிம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனால எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம் முடியலை. பட் த திங் இஸ் ஆந்திராவில் நடக்கிற விஷயம். ஏன்னா நீங்கள் புஷ்பாவே பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டல்வுட் அதுதான் மெயினான புஷ்பா 2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன விஷயம்ன்றது. அதே விஷயம் தான் இங்கேயும் இருக்குது. பட் இல்லை தனுஷ் சார் வந்து இதுக்கு ஒரு மெயின் லீடாக நின்று I don't know, he's down who is supplying, he's down who is, you know, against, I mean, போலீஸ் வந்து இவங்களெல்லாம் அவருடைய மக்களை வந்து போலீஸ் வந்து தாக்க முயலும் போது இவர் வராரு. அப்போதான் தனுஷோட என்ட்ரி, டீனோட என்ட்ரி நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் அந்த வீசர் அந்த ஆக்ஸ் அதுவும் கூட வந்து நேராக அந்த மரத்தோடைய ஒரு லைக் வெட்டி வச்ச ஹாஃப் பாக்கோடைய அந்த இதுக்கு வந்து போயிட்டு ஸ்டிக் ஆகுது. அண்ட் யூ சி அங்கனைக்கு வந்து டீனாவோட என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் அந்த என்ட்ரியோட வந்து சாய் அபியங்கரோட இசையோடைய பீக் ஓவரால் நல்லா இருந்துச்சு. நான் நேற்றே பண்ணியிருக்க வேண்டியதுங்க, பண்ண முடியாமல் போச்சு, என்ன பண்ண அதுக்குள்ளே பல பேர் பண்ணி பல கருத்துக்களை பரிமாறி இருப்பாங்க. பட் என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதுதான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நான் நேற்றெல்லாம் இதை வந்து பார்க்குறேன். நைட் ரிலீஸ் ஆகிடுச்சு, டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே பார்க்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது சில அப்டேட்ஸ் வந்து நான் லைக் கைவிட்டுட்டேன்னு சொல்ல மாட்டேன், பண்ண முடியலை. இதான் உண்மையான விஷயம். ரெண்டும் ஒன்று தான். பட் லைக் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அதையும் தாண்டி என்னன்னா இந்த ஃபைட் சீக்வன்ஸ், இந்த ஆக்ஷன், இதெல்லாமே வந்து லைக் ரொம்ப பார்த்த மாதிரியே இருக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப டார்க்கான சீன்ஸ் லைக் அவர் அந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு அண்ட் அந்த ஃபைட்டிங்காக இருக்கட்டும். எனக்கு அதான் ஒரு ரெட்ரோ தனுஷை பார்த்து மாதிரி திடீர்னு எனக்கு பார்க்கும்போது பார்க்கலாம். இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. இனி வரும் வாரங்களில் இனி வரும் மாதங்களில் பல அப்டேட்ஸ் வரும். ட்ரெய்லர் அப்படி இப்படின்னு ராஜ்குமார் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ ஐம் ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட். இந்த படத்தோட கம்பேக்னால சொன்ன மாதிரி தனுஷ்க்கு கம்பேக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி கரையே வந்து சரியாக ஓடாதது காரணம் இந்த எலெக்ஷன் அப்படி இப்படின்னா அந்த படம் வந்து தே ஜஸ்ட் யூனோ தே த்ரிவ் த ஃபில்ம் அண்டர் தி பஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவுமே நல்ல படம் தான். அப்போவே நான் வந்து பார்த்தேன். அதுலேயுமே ஃபேஸஸ் ஆஃப் கராலே தெரிஞ்சுக்க எல்லா கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணாங்க. இதுலேயும் அவர் சொல்லியிருந்தாரு ஒரு கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணுவோம் இனி ஒரு வாரங்களில் சொல்லி, அதுக்கும் ஒரு விஷயம். ஆனால் படம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் கம்பேக் மூவினால யாருமே சொல்லாதீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயமா வந்து ரெட்ரோ அந்த ஒரு விண்டேஜ் வைப்பை நாங்கள் பார்க்கலாம், தனுஷை பார்க்கலான்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தா நானும் இதை உணர்ந்த இந்த விஷயத்தை பார்க்கும்போது. ஸோ நான் சொன்ன கருத்துக்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனுஷோட பையன் வந்தது, இசை அபியங்கர் இருக்காரு, அவருடைய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தோணுனா நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. எல்லாருக்கும்
நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அது எதுக்குன்னா, நீங்களும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ நான் பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் எனக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள் தான் தெரிவித்தேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் சொன்ன கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள் உங்களுக்குமே இருக்கும். மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மமிதா பைஜோ பற்றி நான் விஷயம் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நான் இன்னைக்கு சாயந்தரம் VASோடைய ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகும் பட்டாம்பூச்சி, அந்த வீடியோவில் மீதி விஷயங்களை நான் பேசுவேன். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அந்த ஒரு வீடியோக்காகவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த பெல் பட்டன் அழுத்த மறந்துறாங்க. ஸோ பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்கலாம். நீங்களும் நம்ம குடும்பத்தில் சேர்ந்து பயணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை கூறிவிட்டு நான் அந்த வீடியோவில் வந்து விடைபெற்று சென்று மீண்டும் சாயந்தரம் வருவேன். அந்த வீடியோ இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அரவிந்த் சாங் நம்ம அனிருத்ர அந்த பாட்டு வந்து நம்ம இருக்க அந்த ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு வந்து தே ஹவ் பிளாக் த ஹோல் சாங். ஸோ எனக்கு அந்த வீடியோ பண்ண முடியலை. எந்த ஒரு அந்த விஷயத்தை பற்றி யார் பேசி போட்டதான் எனக்கு அந்த வீடியோ வர மாட்டேங்குது. டியூ டு தி பிளாக் ஆஃப் சம் டெரிட்டரிஸ். அந்த வீடியோ நான் பண்ணுவேன். யாரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து போயிட்டு வந்து உங்களை நேரம் மறுபடியும் சந்திப்பேன். This is Simply Hari, Ungal Hariharan, signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.